வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 19வது தவணை தொகை எந்த தேதியில் வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. உங்களுக்கு 19வது தவணை தொகை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அதனுடைய ஓன் வெப்சைட்லேயே ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முக்கியமான திட்டத்தில் ஒரு திட்டம் தான் பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயிகளிடையே மிகவும் வரவேற்பு பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் பல கோடி விவசாயிகள் ஆண்டுதோறும் பயன்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால், விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபா அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. ஒரு வருடத்திற்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 6000 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த திட்டத்தினால பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மக்களிடையே மிகவும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு திட்டமாட்டு இந்த திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 தவணை தொகை வழங்கப்பட்டுள்ளது. 18வது தவணை தொகை அக்டோபர் 5ஆம் தேதி 2024 வழங்கப்பட்டது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே 19வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அவங்களுக்கிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 19வது தவணை தொகை இந்த மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24ஆம் தேதி வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாட்டு தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 19வது தவணை தொகை கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஓன் வெப்சைட்லேயே இந்த இகேஒய்சி அப்டேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா உங்களுடைய ஆதார் நம்பருக்கோட லிங்க் பண்ணிடுற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி சப்மிட் பண்ணாலே உங்களுக்கு இகேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்கீங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் இருக்கா இல்லையா, அதாவது பார்த்தீங்கன்னா 19வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு கேட்கும். நான் கன்னியாகுமரி. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப் டிவிஷன் கேட்டுற உங்களுடைய தாலுகா, எங்களுக்கு கல்குளம் தாலுகா, நான் தாலுகா கொடுத்துட்டேன். பிளாக் பார்த்தீங்கன்னா என்ன பிளாக்னு கேட்டிருக்கேன். ஸோ எங்களுக்கு தக்கலை, நான் தக்கலை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வில்லேஜோ நீங்கள் அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கெட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய ஜெண்டர் எல்லாமே ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிடுங்க. இதில் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு 19வது தவணை தொகை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.